அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் என்பது நம்ம சேனல் மூலமாக ஃப்ரீயாக டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வாரத்திற்கான ஷெடியூல் என்ற அடிப்படையில் பொது தமிழ்லேருந்து ஏற்கனவே வீடியோ கொடுத்துட்டேன். பொது அறிவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு அறிவியலிருந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள், தாவர உலகம், விலங்குலகம், உடல் நலமும் சுகாதாரமும் என்ற 4 பாடப்பகுதியை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாடங்கள்லேருந்து முக்கியமான வினாக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு செகண்ட் ஷெடியூலுக்கான கொஷின் பேப்பர் PDF ஆக டெலிகிராம் குரூப்பில் கொடுக்கப்படும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பருப்பொருளில் உள்ள சிறிய துகளை அட்டாமஸ் என கூறியவர் யார்? டெமோக்ரட்டிஸ், ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் தவறானதை குறிப்பிடுக. திண்மம் சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும் என்பது தவறானது, ஆப்ஷன் பி. டேஷ் பருப்பொருளால் ஆனதல்ல. ஒளி பருப்பொருளால் ஆனதல்ல, ஆப்ஷன் சி. அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுகளை டேஷ் முறையில் நீக்கலாம். புடைத்தல் முறையில், ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? நீர், ஆப்ஷன் சி. திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஷ் விட குறைவு. நீர்மத்தை விட, ஆப்ஷன் பி. டெமோக்ரட்டிஸ் என்பவர் டேஷ் தத்துவ மேதை ஆவார். கிரேக்க தத்துவ மேதை, ஆப்ஷன் சி. உலக வாழிட நாள் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் அன்று கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் முதல் திங்கள் அன்று, ஆப்ஷன் சி. உலகின் மிக நீளமான நைல் நதி எத்தனை கிலோமீட்டர் நீளமுடையது? 6650 கிலோமீட்டர், ஆப்ஷன் சி. விக்டோரியா, அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் டேஷ் விட்டம் வரை வளரக்கூடியவை. 3 மீட்டர் விட்டம் வரை, ஆப்ஷன் பி. உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்யும் காடுகள் டேஷ். அமேசான் மலைக்காடுகள், ஆப்ஷன் பி. ஆகாய தாமரையின் வாழிடம் நீர், ஆப்ஷன் ஏ. இலைத்துளையின் முக்கிய வேலை டேஷ். ஒளிச்சேர்க்கை, ஆப்ஷன் சி. புவிப்பரப்பு டேஷ் சதவீதம் நீரால் மூடப்பட்டுள்ளது. 70%, ஆப்ஷன் ஏ. ஆணிவேர் தொகுப்பு டேஷ் தாவரங்களில் காணப்படுகிறது. இருவித்திலை தாவரங்களில், ஆப்ஷன் பி. இந்தியாவின் மிக நீளமான நதி எது? கங்கை நதி, ஆப்ஷன் ஏ. டேஷ் எப்பொழுதும் நீர் அருந்துவதே இல்லை. கங்காரியலி, ஆப்ஷன் சி. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது டேஷ். ஒட்டகம், ஆப்ஷன் சி. பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? பள்ளி கிடையாது, பல்லிகள். நுரையீரல்கள் மூலம், ஆப்ஷன் சி. பல்லிகள். ஸோ இங்கே டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாரமீசியம் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது குறு இலை, ஆப்ஷன் டி. அமீபா டேஷ் உதவியுடன் இடம்பெயர்ச்சி செய்கிறது. போலிகால், ஆப்ஷன் ஏ. நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழத்தை விட எத்தனை மடங்கு அதிகம் வைட்டமின் சி காணப்படுகிறது?
20 மடங்கு. ஆப்ஷன் சி. உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா. ஆப்ஷன் சி. அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்கள் கொண்ட நாடு எது? சீனா. ஆப்ஷன் பி. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு தேவைப்படுவது புரதம். ஆப்ஷன் சி. ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உண்டாகிறது? வைட்டமின் சி குறைபாட்டினால். ஆப்ஷன் சி. பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி? புரோகேரியோட்டிக். ஆப்ஷன் ஏ. கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்துக்கான எடுத்துக்காட்டாகும்? தாது உப்புகள். ஆப்ஷன் டி. வைட்டமின் டி குறைபாடு டேஷ் நோயை உண்டாக்குகிறது? ரிக்கெட்ஸ் நோயை. ஆப்ஷன் டி. அயோடின் சத்து குறைபாடு பெரியவர்களில் டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது? காய்டர் நோயை. ஆப்ஷன் ஏ. டேஷ் குறைபாட்டினால் பெரிபெரி நோய் ஏற்படுகிறது? வைட்டமின் பி குறைபாட்டினால். ஆப்ஷன் பி. நத்தை டேஷ் உறக்கத்தை மேற்கொள்கிறது? கோடைகால உறக்கத்தை. ஆப்ஷன் பி. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? மூங்கில். ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் திறந்த விதை தாவரம் எது? சைகஸ். ஆப்ஷன் பி. உலகில் எத்தனை சதவீதம் நிலவாழிடங்கள் உள்ளன? 28%. ஆப்ஷன் சி.